1 கோடி. இந்த நம்பரை கேட்ட உடனே பல பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா? இது வந்து பணக்காரர்கள் மட்டும் தான் சேர்க்க முடியும். அந்த அளவுக்கு என்கிட்ட சம்பளம் இல்ல அப்படின்னு நினைக்கிறது தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? மாசம் ரூ. 5000லிருந்து ரூ. 10,000 வரை நீங்க சேர்த்தா கூட 1 கோடிங்கிற இலக்க ஈஸியா அடைய முடியும். 1 கோடி சேர்க்கிறதுக்கான ரோட் மேப்ப தான் விரிவா பார்க்க போறோம். எந்த வயசுல எவ்வளவு முதலீடு பண்ணா 1 கோடி என்ற இலக்க அச்சீவ் பண்ண முடியும்? இந்த 1 கோடிய வந்து சேர்க்கிறதுக்கு எதுல முதலீடு பண்ணணும்? என்னென்ன தவறுகள வந்து நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். 1 கோடிங்கிறது ஏன் பலருக்கு கனவா இருக்கு தெரியுமா? 1 கோடிங்கிறது வெறும் நம்பர் மட்டும் இல்ல. அது அவங்களோட ஃப்ரீடம், ரிட்டயர்மென்ட், அவங்க குழந்தையோட கல்வி, அவங்க குழந்தையோட திருமண செலவு, வீடு வாங்குறதுக்கான டவுன் பேமெண்ட், எமர்ஜென்சி பாதுகாப்பு எல்லாமே அடங்கியிருக்கு. ஆனா, இன்னைக்கு இருக்க 1 கோடிங்கிறது 25, 30 வருஷத்துக்கு கழிச்சு அதே 1 கோடி மதிப்பு இருக்குமானா, கண்டிப்பா இருக்காது. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் முதலீடு தொடங்குறது ரொம்பவே அவசியம். ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். கவுண்டமணி, செந்தில்னு 2 ஃப்ரெண்ட்ஸு. அவங்க மாசம் மாசம் என்ன பண்றாங்கன்னா, 10,000 முதலீடு பண்ணிட்டு வராங்க. 2 பேருக்குமே ஈக்குவலா 12% தான் ரிட்டர்ன் கிடைக்குது. 2 பேரும் ரிட்டயர்மென்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, கவுண்டமணி கிட்ட 1 கோடி இருக்கு. அதே நேரம் செந்தில் கிட்ட பார்த்தீங்கன்னா 3,50 கோடி இருக்கு. இது என்னடா ஆச்சரியம்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இதுல முதலீடு பண்ண தொகை ஒண்ணா இருந்தாலும், அவங்க முதலீடு பண்ண காலங்கிறது மிகப்பெரிய சேஞ்ச வந்து உருவாக்கியிருக்கு. அதாவது இது கவுண்டமணி வந்து தன்னுடைய 35வது வயசுல தான் முதலீட தொடங்குறாரு. அதே நேரம் செந்தில் தன்னுடைய 25வது வயசுலயே தன்னோட முதலீட தொடங்கியதுனால, அவரு ரிட்டயர் ஆகும்போது 3,50 கோடியோட ரிட்டயர் ஆகுறாரு. அதனால இங்க முதலீடு தொகைங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம எப்ப முதலீட தொடங்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது. முதலீடுங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரியா இருக்காது. அதாவது உங்களோட குழந்தை 10 வயசுக்குள்ள இருக்காங்க. அவங்களோட கல்யாணத்துக்காகவோ, இல்ல அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காகவோ நீங்க பணத்த சேர்க்கிறீங்கன்னா, உங்களுக்கு இருக்க டைம் பீரியடுங்கிறது ரொம்ப லாங்கா இருக்கும். அப்போ உங்களோட முதலீடு ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேற மாரி இருக்கணும். அதுவே இப்ப சீக்கிரம் எனக்கு ரிட்டயர்மென்ட் வரப்போது, நான் இப்ப தான் முதலீட தொடங்குறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு, அவங்களோட ரிட்டயர்மென்ட் ஸ்ட்ராட்டஜி வேற மாரி இருக்கணும். இப்ப நம்ம வந்து எந்த வயசுல முதலீட தொடங்குனா, நம்மளோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி இருக்கணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க 20லிருந்து 30 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களோட மொத்த போர்ட்ஃபோலியோல 70% நம்ம வந்து ஈக்விட்டில தான் இருக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு லாங் ரன் இருக்கறனால, ரொம்பவே பெரிய கார்பஸ் சேர்க்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியமா இருக்கும். 20% இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடலாம். 10% கோல்ட்ல வச்சிருக்கலாம். இதுவே நீங்க 30லிருந்து 40 வயசுக்கு உட்பட்டவங்களா இருந்தா, உங்களோட 60% முதலீடு ஈக்விட்டில இருக்கலாம். 20% பாண்ட் மாதிரியான டெப்ட் ஃபண்ட்ல இருக்கலாம். 20% கோல்டுல நீங்க வச்சுக்கலாம். உங்க வயசு 40லிருந்து 50க்குள்ள இருந்ததுன்னா, நீங்க ஈக்விட்டில ரொம்பவே குறைச்சு 50% தான் வச்சுக்கணும். டெப்ட்ல 30%மும், கோல்டுல 20%மும் உங்க மொத்த முதலீடு இருக்கணும். இப்ப 1 கோடிங்கிற இலக்க அடையறதுக்கு மாசம் எவ்வளவு முதலீடு பண்ணணுங்கிறத விரிவா பார்க்கலாம். வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன் குடுக்குது அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, 30 வருஷத்துக்கு மொத்தமா சேர்க்கிறீங்கன்னா, மாசம் மாசம் ரூ. 5,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும். அதுவே நீங்க 25 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா, ரூ. 9,000 சேர்க்கிற மாரி இருக்கும். இல்ல 20 வருஷம் தான் நான் சேர்க்க போறேன் அப்படின்னா, நீங்க ரூ. 15,000 மாசம் சேர்க்கிற மாரி இருக்கும். 15 வருஷம் தான் சேர்க்க போறீங்க அப்படின்னா, மாசம் ரூ. 26,000 சேர்க்கிற மாரி இருக்கும். 10 வருஷம் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னா, நீங்க ரூ. 44,000 சேர்க்கணும். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, உங்களோட எத்தனை வருஷம் நீங்க சேவ் பண்றீங்கன்ற இயர் ஏற ஏற, உங்களோட மாசம் எவ்வளவு சேர்க்கணுங்கிற அமௌண்ட் குறைஞ்சிட்டே வரத நீங்க பார்க்கலாம். கோடிங்கிற இலக்க அடையறதுக்கான ரோட் மேப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட். அதாவது நம்ம முதலீடு தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்ததுன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல கைய வைக்காம இருக்கணும். அதுக்கு ரொம்பவே அவசியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். உங்களோட மாத செலவு எவ்வளவோ, அதாவது உங்க மாத வருமானம் கிடையாது. உங்க மாத செலவு. நீங்க ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்க. உங்களோட மாத செலவு 30,000ன்னா, அந்த 30,000த்துல 6 மாதத்துக்கான மொத்த காச வந்து நீங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ல சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா, குறைந்தது 3 மாசத்துக்கான ஃபண்ட வந்து நீங்க எமர்ஜென்சி ஃபண்டா சேர்த்து வைக்கலாம். அத நீங்க எதுல வேணா சேர்த்து வைக்கலாம். நீங்க வந்து ஆர்டி போட்டு வைக்கலாம். இல்ல பேங்க்லயே கூட வச்சிருக்கலாம். ஒரு 3 மாச காச வந்து நீங்க எமர்ஜென்சி ஃபண்டா சேர்க்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ். நமக்கு பெரிய அதிர்ச்சிகரமா வரக்கூடிய ஒரே இது என்ன பார்த்தீங்கன்னா, திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிடும். அதனால வந்து நம்ம சேர்த்து வச்சிருக்க மொத்த காசையும் எடுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல குடுக்குற மாரி இருக்கும்.
அந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா, கண்டிப்பா நம்ப எல்லாருமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். அதேபோல நம்ப எதிர்காலத்து சந்ததிகள் வந்து பாதுகாப்பா இருக்கணும். நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாலும், அவங்க வந்து ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடமோட இருக்கணும் அப்படின்றது நம்மளோட எண்ணமா இருக்கும். அதனால வந்து நிச்சயமா டெர்ம் இன்சூரன்ஸும் மறக்காம எடுத்துறணும். ஆரம்பிக்கணும். மாசம் மாசம் சம்பளம் வந்த உடனே முதல் செலவா நம்ம வந்து மாசம் மாசம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட தான் முதல் செலவா இருக்கணும். இந்த எஸ்ஐபிய வருஷா வருஷம் 10% ஸ்டெப் அப் பண்ணணும். அதாவது இந்த மாசம் ரூ. 5,000 நம்ம சேர்க்கிறோம்னா, அடுத்த வருஷம் அத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 5,500 அந்த மாரி நம்ம பண்ணணும். அடுத்தது நமக்கு வருஷத்துல ஏதாவது பல்க்கா ஒரு போனஸ் அது போல வந்ததுன்னா, அந்த அந்த காச வந்து சொஃபிஸ்டிகேட்டடா செலவு பண்ணாம, ஆடம்பர பொருட்கள் வாங்க செலவு பண்ணாம, அதையும் நம்ப முதலீடா வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட் வந்து ஏறிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, ஐய்யய்யோ! மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு பயந்து, ஓவரால் காச வந்து டம்ப் பண்றத பண்ணாதீங்க. கிராஜுவலா எஸ்ஐபிய வந்து பண்ணுங்க. அதேபோல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் பேரு பண்றது என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து இறங்கும்போது, அவ்வளோதான் போட்ட பணம் எல்லாமே போச்சு. இனிமேல்ட்டு இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நம்ம எஸ்ஐபி போட்டோம். கடைசியில பார்த்தா எல்லா காசும் போச்சு அப்படின்னு பதட்டப்பட்டு, இந்த எஸ்ஐபிய நிறுத்தக்கூடாது. நம்ப லாங் டெர்முக்கு போட்டிருக்கோங்கிறத மனசுல வச்சுக்கணும். அதனால மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் நம்மளோட எஸ்ஐபிய நிறுத்தாம கன்டினியூஸா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும். நெறைய பேர் பண்ற 5 பெரிய மிஸ்டேக்ஸ வந்து என்னன்னு பார்க்கலாம். அது நம்ம செய்யாம இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அது என்ன தவறுகள்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, இல்ல ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க, இந்த வீடியோல பார்த்தேன், அந்த வீடியோல பார்த்தேன்னு சொல்லிட்டு கண்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் வந்து நெறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ வாங்குறது, இல்ல நெறைய என்னன்னே பேர் கூட தெரியாம நெறைய ஷேர்ஸ வாங்குறது, இதெல்லாம் வந்து இருக்கிறதுலயே வந்து பெரிய பெரிய தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் ஏற்கனவே சொன்ன மாரி எமர்ஜென்சி ஃபண்டே சேர்க்காம நம்ம முதலீடு தொடங்குறது. எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்த பிறகு தான் நம்மளோட முதலீடுங்கிறத நம்ம தொடங்கணும். முதலீட்ட தள்ளி போட்டுட்டே போறது. இப்ப எனக்கு செலவுக்கு இருக்கு. செலவெல்லாம் முடியட்டும். செலவெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் இன்வெஸ்ட்மெண்ட்ட தொடங்குறேன்னு சொல்லி தள்ளி போட்டுட்டே போவாங்க. ஆனா, அவங்களோட டைம் போயிட்டே இருக்குமே தவிர, இன்வெஸ்ட்மெண்ட்ட தொடங்கவே மாட்டாங்க. அதனால நீங்க உங்ககிட்ட சிறிய அமௌண்ட் இருந்தாலும் பரவால்ல. ரூ. 500 தான் சேர்க்க முடியும்னா கூட பரவால்ல. சரி நான் இந்த டைம் ரூ. 500 போடுறேன். அப்புறமா காசு வந்த பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து போடுறேன். அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ட தொடங்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ட எப்பயுமே தள்ளி போடவே கூடாது. செல்லிங் கிராஜுவலா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஏதோ ஒரு ரீசனுக்காக சரிய ஆரம்பிச்சுரும். உடனே பயந்து, ஐய்யய்யோ! நம்ம வந்து 2,00,000 போட்டோம். கடைசியில பார்த்தா 20,000 குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகி செல் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல நம்ம வந்து அந்த டைம்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணுமே. அந்த டைம்ல வந்து வித்துட்டு வெளிய போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெரிய காசு சேர்றதுக்கான வாய்ப்பையே நீங்க குடுக்காம போயிடுறீங்க. இப்ப எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்ப எனக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ண தெரியாது அப்படின்னு இருக்கவங்க, நீங்க தாராளமா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லன்னா மல்டி அசெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க. கோல்டு வாங்குறதுக்கு பதிலா நீங்க வந்து கோல்டு இடிஎஃப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த செய்கூலி சேதாரம் இந்த பிரச்சனை இல்லாம நீங்க அதுலயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க ரிட்டயர்மென்ட்க்காக சேர்க்கிறீங்கன்னா, என்பிஎஸ் திட்டத்துல இணைஞ்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். நீங்க அமைப்பு சாரா தொழில்ல இருக்கீங்கன்னா, நீங்க பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். நான் சொல்ற கீ பாயிண்ட் என்னன்னா, மொத்த காசையும் ஒரே இன்வெஸ்ட்மென்ட்ல போடாம, எல்லாத்தையுமே பிரிச்சு, பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது ரொம்பவே முக்கியம். கன்க்ளூஷன் என்னன்னா, நீங்க 1,00,00,000ங்கிற இலக்க அடையறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனா, அதுக்கான உழைப்ப வந்து நீங்க குடுக்க தயாரா இருக்கணும். நீங்க பெரிய தொகைய சேர்க்க முடியலன்னா கூட, நீங்க இந்த பொறுமையோட இந்த லாங் ரன்னுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற மைண்ட் செட்டோட நீங்க வந்தீங்கன்னா, 1,00,00,000ங்கிற இலக்க ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.